ஏமா பள்ளி எடுத்து போயிட்டு வந்தாச்சுல துணியை மாத்துங்க. ஏமா கொஞ்சம் போருமா, சாப்பிட்டு மாத்தணுமா? ஏடி நீனும் துணியை மாத்தலையா? ஏமா மாத்துதேம்மா, சோற போடுமா ஃபர்ஸ்ட். ஏடி துணியை மாத்திடுவாங்கடி. அந்த மீன் கறி சாப்பிடும்போது துணியில போட்டு வாட அடிக்காதா? ஏமா துணியில படாம சாப்பிடுவோமா? யார் எப்படி பண்ணுதா? முதல்ல சோற போடுமா. இது எதுக்கு சொல்லுதுன்னா ஒவ்வொரு வாட்டி துவைக்க முடியாது, அதுக்கு தான் நான் சொல்லுவேன் திருப்பி திருப்பி. போய் துணியை மாத்திட்டு வாமாக்கா. ஏடி அவ சொன்னோன்னு மாத்த போயிட்டல, நீ எப்படி கல்லு கணக்கறிக்க? அவளுக்கு நல்ல நல்ல துணி இருக்கு, அதனால மாத்த போனா. எனக்கு எந்த துணி இருக்கு நான் மாத்த போவேன். இது நீ இப்படி சொல்லுதே, உனக்கு துணி இல்லாமல இருக்கு. ஒரு பீரோ நிறைய துணி இருக்கு அவனுக்கு தான். நான் வந்துட்டா மேனா மெனிக்கி. நீ எப்படி என்கிட்ட சண்டைக்கு வர? ஏமா தயவு செஞ்சு நேரத்தை வேஸ்ட் பண்ணாதம்மா, எனக்கு சோற போட்டு தாமா, வயிறு பசிக்கி. இது சாப்பாடுலாம் அங்க இருக்கு, நீ சோறு போட்டு திங்க வேண்டியதானே? ஏன் இப்படி சொல்லுத? நானே ஸ்கூலுக்கு போய் டயர்டா வந்திருக்கேன், தயவு செஞ்சு சோறு போட்டு தாமா. இது நீ எப்படி இப்படி நின்றுட்டு இருக்க? நான் போய் சோறு போட்டு திங்க போறேன், நீங்க என்கிட்ட பண்ணி தொலைங்க. ஏம்மா தீர நிறைய துணி இருக்குன்னு சொல்லுதேலாமா, அங்க எங்கம்மா யாங்கள துணி இருக்கு? எல்லாம் அவங்கள துணி தான், கட்டையான ட்ரெஸ்ஸா இருக்கு. அதுக்கு என்ன, எல்லாம் அவங்களது புது ட்ரெஸ் தான், அவளுக்குள்ளது எல்லாம் கட்டையா போயிட்டு. அதுக்காண்டி தூரப்பட முடியுமா? பணம் கொடுத்து வாங்கி வச்சிருக்கு. ஒன்னொன்னு என்ன விலை தெரியுமா உனக்கு? சும்மா வாங்க முடியுமா துணியெல்லாம்? ரொம்ப சௌகரியம். அவ போடுவாளாம், அவ துணியை போட்டுட்டு அதை கட்டையாக்கி போடுவாளாம், அதை நான் போடணுமா? நான் என்ன பார்க்கத்தவளா? யாமட்டி அக்காக்குள்ள துணி தானே உனக்கு, போட்டா என்ன கொஞ்சம் கட்டையிட்டு அவ தந்திருக்கா, அதை போட்டேன்னா நீ என்ன குறைஞ்சா போயிருவேன்? எப்ப பார்த்தாலும் அவக்குள்ள துணி எனக்குள்ள போட சொல்லுதேலாம், அதே மாதிரி எங்குள்ள துணி அவ போடுவாளா? நல்ல ஃபுல் கட்டு கட்டி வச்சு மீன் கறி வச்சு வந்துட்டாளா? அவளுக்கு நல்ல தின்னு ஏப்ப விட்டாச்சு. எங்குள்ள மீனையும் சேர்த்து தின்னுட்டு வந்திருப்பா. வாங்குள்ள மீனை எவன் திங்க போறான்? நாய் கூட திங்க அண்ணன் கிடக்குடி போய் தின்னு. இது அவ வந்தா துணியை மாத்தினா சாப்பிட்டுட்டு வந்தாச்சு, நீ இன்னும் நின்றுட்டு இன்னும் போகவும் செய்யாத. அவளுக்கு நல்ல துணி எடுத்து கொடுத்துருக்கா, அவ போட்டா அவ பாட்டுல வந்தா சாப்பிட்டா போனா. எனக்கு அப்படியா ஒரு கட்ட கட்ட ட்ரெஸ்ஸா இருக்கு, எல்லாரும் பார்த்து சிரிக்கா. தெருல எல்லா பிள்ளைன்னு சொல்லுது, யாம்டி உனக்கு துணியே கிடையாது, உங்க அக்கா துணியை தான் எப்ப பார்த்தாலும் போட்டுட்டாலே அப்படின்னு கேட்போம். எடி அக்காக்குள்ள துணியை போட்டா என்ன? எவ சொன்னான்னு சொல்லு, என்கிட்ட சொல்லு, நான் 2 கேள்வி கேட்கேன். நீ ஒன்னும் கேட்காண்டா. அவதான் ரொம்ப தான் சீன் போட்டிருக்கான்னு பார்த்தா நீனும் அதையும் கேட்டுட்டே இருக்கிய. எல்லா பிள்ளைகளும் அப்படிதான், எல்லா வீட்லயும் அங்க உள்ள ட்ரெஸ் எல்லாம் தங்கச்சியும் போடும், அந்த மாதிரி இங்கேயும் போட வேண்டியதான்டி. ஓண்டி ஓண்டி பேசினா நான் அம்மிட்டலடி பேசிட்டு இருக்கேன், சும்மா இரியாம்டி. எம்மா நீ எனக்குன்னு துணி எடுத்தா மட்டும்தான், இன்னும் வேற துணியை மாத்த, இல்லைன்னா இதோட ட்ரெஸ்ஸோட இருக்க போறேன். இடி உனக்கு ரெட்டி அவ்வளவு திமுறட்டி உனக்கு? மக்களே, நீ அக்காவை பிறந்திருந்தா உங்களை கட்டடையான போன ட்ரெஸ் எல்லாம் அவ தூக்கி போட்டிருப்பா. நீ இந்த மாதிரி நினைச்சுக்கிட வேண்டியதுதானே, இதுக்கெல்லாம் போய் யாராவது இந்த மாதிரி கோவப்படுவாளா? இது அம்மா சொல்லதான் சரிதானடி, எதுக்கடி ஏத்து வச்சிட்டு இருக்க? ஆமா, நீ தங்கச்சியை பிறந்திருந்தா உனக்கு அந்த கஷ்டம் தெரிஞ்சிருக்கும். உனக்கு தான் எல்லாம் புதுசு புதுசா கிடைக்கல, அதனால நீ சொல்லதான் செய்வ. நீ துணியில மட்டுமா, வளையல்ல, இந்த செயின்ல, இந்த கம்மல்ல, எல்லாத்துலயும் கட்டையா போனது, செருப்புல கூட கட்டையா போனது நான் தான் போடணும். இடி நான் எத்தனை சொல்லிட்டு இருக்கேன், சொல்ல கேட்க மாட்டேடி நீ. எதுக்கு அடிக்கி? ஆமா கையை விடுமா, அடிக்காதமா. இனிமே உனக்கு சந்தோஷமா? எனக்கு அடி வைக்கிட்ட தச்சுல, இனிமே போ, சந்தோஷமா போய் விளையாடு போ. இடி சண்டை போடாத, நீ இப்பதானே சொல்லிட்டு இருந்தேன், இனியும் சண்டை வளர்க்க வரும் பாரு, உனக்கு அடியை வருப்போம். எல்லாம் ஒன்னாலதான் டி, நீ வளர்ந்துட்டு போறதுனாலதான் கட்ட கட்டையா 2 ட்ரெஸ் எல்லாம் தூக்கி ஆண்ட போடுதா. இடி வாரியாடி போய் நாரில் எந்த கடை பெரிய கடைன்னு பார்ப்போம், அங்க போய் ஒரு டிம் பண்ணனே உனக்கு ட்ரெஸ் அள்ளிட்டு வந்துடும் உனக்கு. வா, உனக்கு எப்ப பார்த்தாலும் எனக்கு கண்ட கிண்டலா போச்சியா? என்ன மக்களே, உன் அழகு சத்தம் தெரு வரைக்கும் கேக்கு. என்ன சண்டை, என்ன விஷயம்? எப்பா என்ன அம்மா நல்லா அடிச்சு போட்டாப்பா. எதுக்கு அடிச்ச பிள்ளைய? அது உங்க மவளுக்கு அஞ்சலி போட்ட கட்டையான ட்ரெஸ்லாம் வேண்டாமா, புது புது துணியாக தான் வேணுமா, அதுதான் அவள் போடுவாளாம். அதான் ஒரே பிடிவாதமாக பிடிச்சி அழுதுட்டு இருக்கா, அதான் கொடுத்தேன் 2 அடி. ஏன் மக்களே, அக்காக்குள்ளது போட்டா என்ன, அவக்குள்ளது எல்லாம் புது புது துணியா தானே இருக்கு. அவ டக்குன்னு வளர்ந்துட்டா, அதான் சின்னதாயிட்டு வந்துட்ட தந்திருக்கா. இதுல போடுறதுக்கு என்ன இருக்கு? அவன் என்னோட கொஞ்சம் தானே வளர்ந்துருக்கா, உடனே கட்டையா போயிரும் சொல்லிட்டு தள்ளிடுவா. புது புது துணியா வாங்கி வாங்கி போடுவா. எனக்கும் புது துணி எடுத்தாங்க. அப்போ டி அப்பல இருந்து இதான் சொல்லிட்டு இருக்க, அடங்கிட்டு இல்லைன்னா அடுத்த அடி வாங்கிறத. எதுக்கு பிள்ளைய போட்டு எப்போ பார்த்தாலும் ஏசிட்டு இருக்க? மாமக்களே போவோம், 6 போய் துணி எடுத்துட்டு வரேன். நான் உனக்கு பிடிச்ச துணியே சொல்லு, எந்த துணினாலும் எடுத்து போடு, நான் உனக்கு எடுத்து வந்துடுறேன், அவ்வளோதான். இப்போ உண்மையாப்பா வாங்கி தர போறியா? ஆமா மக்களே, எத்தனை நாள் வாங்கிக்கோ.
எப்ப எனக்கு இப்பதான் சந்தோஷம் தாங்க முடியல. எனக்கு புது Dress செமையா கிடைக்க போகுது. ஏப்பா என்னையும் கூட்டிட்டு போங்கப்பா. இது நீ ஒண்ணு வரணும் டி, உனதான் நிறைய துணி இருக்குல்ல. உனக்கு ரெடி, நான் வந்தா உனக்கு என்ன? இடி நான் வந்தே தீரும் டி, எனக்கும் Dress உண்டு பத்துக்கோ. மக்களே 2 பேரும் கிளம்புங்க. அஞ்சலிக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம், ஐஸ்வர்யாக்கு 7 ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம். என்ன ஐஸ்வர்யா? சரிப்பா, எனக்கு 7 Dress கரெக்ட் தான். அவளுக்கே ஒரு Dress, அவ தான் நிறைய Dress வச்சிருக்காளா? யான்டி உனக்கு அப்பாலாட்டி எனக்கு எடுத்தது? படி ஐயா ஜாலி, எனக்கு 7 Dress கிடைச்சாச்சு. டெய்லி ஒரு Dress போடுவேன், எல்லாத்தையும் காட்டுவேன். இது என் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் காட்டுவேன். அப்பதான் எல்லாரும் அப்பா என் மேல பொறாமப்படுவா. அப்பா எடி இவ Dress எவன் போடுவான்? என் Dress எனக்கு புதுசு புதுசெல்லாம் கிடைக்கும், அதுவும் டெய்லி ஒவ்வொரு Dress. எடி இவ்வளவு நாள் என் Dress நீ போடாம நான் ஏன் பிடிச்சி? எடி பழைய Dress தள்ளாத, ஓல்ட் இஸ் கோல்ட் ஆக்கும். என் Dress கோல்டு டி. உன் Dress கோல்டுனா 2 கம்மல் செஞ்சு மாட்டிட்டலே. ஐசு மக்களே, அதான் ட்ரெஸ் எடுத்து தரேன்னு சொல்லியாச்சுல, சீக்கிரம் கிளம்புங்க. 2 பேரும் இனியும் சண்டை போட்டுட்டு இருந்தா இந்த ட்ரெஸ்ஸும் கிடையாது, பாத்துக்கோ. எப்ப Dress வேணும்பா, இப்ப கிளம்பி ஓடி வந்துறேன்ப்பா. புது Dress சொன்னா நீ எப்படி கிளம்பி ஓடுத பத்தியா? நான் இப்ப கிளம்புறேன்ப்பா, வரேன்ப்பா. சரி ஐஸு பாவம் தான். சரி கட்ட ட்ரெஸ்ஸாக தானே டெய்லி போட்டுட்டு இருக்கா, இன்னைக்கு நல்ல நல்ல ட்ரெஸ்ஸாக அவளுக்கும் ஒரு 5-6 ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்துருவோன்னு. சரி, அப்படியே உனக்கும் ஒரு சேலை எடுத்துருவோம். அப்படின்னா உண்மையாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு ஒரு சேலை கிடைக்க போதா. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? மரகதம் சொன்ன மாதிரி செஞ்சிருங்க.